ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி வச்சு வின் பிரேக்கரில் சீசன் 2ல் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து வீடியோ லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி நிற்கிறவங்களாம் அரண்டு வாய்ப்பே இல்ல. அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு யாராலையும் இவ்வளவு தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியாத. எனக்கு ஷிசுகாவை ரொம்ப பிடிக்கும். அவ ரொம்ப குழம்பி போயிருக்கா. அவ தயக்கத்திலேயே தான் இருக்கா. இருந்தாலும் நல்ல விதமா நடந்துப்பா. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலைமையும் நேரமும் சரியில்லைனாலும் அவ காதல்ல உண்மையா தான் இருந்தா. அதை பார்த்தப்பதான் எனக்கும் தோணுச்சு, நானும் இன்னும் நிறைய முயற்சி பண்ண வேண்டி இருக்குன்னு. ஒருத்தங்களோட அன்பு சுத்தி இருக்கிறவங்களையும் ஸ்ட்ராங் ஆனவங்க ஆக்கும். ஷிசுகாவோட அன்பை நீ எடுத்துக்கலாம்னு முயற்சி பண்றியா? அப்படின்னா நீ அவளை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குற. பேசாம வாயை மூடு. நமக்கு பிடிச்ச விஷயத்தை இழக்கிறது அது எவ்வளவு பெரிய வலின்னு தெரியுமா? அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு இதெல்லாம் ஒரு வலியே கிடையாது. அங்கே நில்லுங்க, யாரும் கவலைப்படாதீங்க. இங்க என்ன நடக்குது? இவ்வளவு நேரம் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அடி வாங்கினப்போ அவனுங்க அங்க இருந்து நகர கூட இல்ல. ஆனா இவன் மேல அக்கறை காட்டுறாங்க. தப்பு பண்ணிட்ட. தேவையில்லாம கண்டதை பேசி என்ன கோவப்படுத்திட்ட. ஆனா நீ சொன்ன ஒரு விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி நீ கேம்ல கூட கேள்விப்பட்டு இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ். 6 பேருக்கு இந்த ஒரே ஒரு பிஸ்கெட் இப்படி நீ உடைச்சு கொடுத்தீனா எல்லாருக்கும் கொஞ்சம் தானே கிடைக்கும். இதுக்கு மேல ஆளுங்க அதிகமாக மாட்டோம்னு நம்புறேன். அப்படி அவசியம் வந்தாலும் கவலை இல்ல. இன்னும் கொஞ்சம் நிறைய ஆளுங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். ஸ்கூல் படிக்கும் போது நாங்க லஞ்ச் மட்டும்தான் ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கோம். கடைசியா என் வயிறு எப்போ நிரம்பி இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாத. என் ஊர்ல இருக்க எல்லா பசங்களுக்குமே அப்படிதான். ஒரு பிஸ்கெட்காக எல்லாரும் மொத்தமா சண்டை போட்டுப்பாங்க. என்னால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. நிலைமை அதுதான். ஆனா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நான் பசியோடு இருந்தது எனக்கு பெருசா தெரியல. அதோட அவங்க எல்லாம் இருந்ததுனாலதான் நான் தனியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணல. என்னோட நிலைமையை பத்தி நான் எதுவுமே யோசிக்காம இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்த்த கேம் போஸ்டர்ல இருந்த மாதிரி என் உலகமும் நான் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா போக போக நிலைமை மோசமாயிட்டு தான் இருந்துச்சு. பிஸ்கெட்டை பிரிச்சு கொடுக்க வேண்டிய பங்கு அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் பிரிச்சு கொடுக்குற பங்கோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதோட ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா. இந்த ஊர்ல இருக்கிறவங்களால மற்றவங்களை நல்லபடியா பார்த்துக்க முடியாதுன்னு. அதோட கேம்ல இருந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்னைக்கும் கிடைக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தா யாராலையும் சாப்பிட முடியாம போயிடும். அதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த நிலைமைய நான் மாத்தி ஆகணும்னு முடிவு பண்ணேன். நீ டீம் ஃபார்ம் பண்ண போறியா? ஆமா, நாம இப்படியே எதுவும் பண்ணாம இருந்தா இப்படியே திருநாய்ங்க மாதிரி சாக வேண்டியதுதான். நீ சொல்றது புரியுது, ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே. நிச்சயமா இருக்க. நீங்க இருக்கீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது வேலை பார்ப்போம். அதுல இருந்து வர சம்பாத்தியத்தை என்ன ஆனாலும் சரி நாம நமக்குள்ளேயே பிரிச்சுக்கலாம். இதான் நம்ம ஒரே ஒரு ரூல். அப்படி பண்ணாதான் ஒருத்தர் ஜெயிச்சாலும் இன்னொருத்தர் தோத்தாலும் இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலைக்கு போவோம். எல்லாரும் என்ன நம்புங்க. அப்ப இருந்து நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது டீம் சண்டை போறது தெரிஞ்சா அதை 2 டீம் ஆக்கி அதுல பெட்டிங் போட்டு நாங்க சம்பாதிப்போம். யாரையாவது கண்டுபிடிக்கணும்னு எங்க கிட்ட சொன்னா அதுக்கும் ஆளுங்களை செட் பண்ணி நாங்க கண்டுபிடிச்சு கொடுப்போம். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் எங்களுக்கு வேலை கிடைச்சு பாரத்தை குறைக்க ஆரம்பிச்சோம். அப்போதான் எனக்கு தோணுச்சு, நாங்க பண்றதுதான் சரியா இருக்கும்னு. எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாலே அதுவே போதும் தான் எனக்கு தோணுச்சு. இது எல்லாமே இப்படிதான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஏன்னா அப்பதான் எங்களால இந்த வாழ்க்கையில இருந்து முன்னேறி மேல வர முடியும். நிஜத்துல கேம்ஸ்ல வர மாதிரி மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியாத. அதோட அதிசயமும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட நீ இழக்கிறதோட வழி என்னன்னு சொன்னல,
இல்லாதவனுக்கு ஏதாவது கிடைச்சா ஆரம்பத்துல அவன் இப்படிதான் பேசுவான். ஆனா நான் எப்பவும் எதுவும் இல்லாதவன் தான். அதனால நீ ஷிசுகாவை பார்த்து பொறாமப்படுறியோ? என்கிட்ட நீ என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மத்தவங்களை பார்த்து ஒருத்தன் இப்படி கிண்டல் பண்ணி பேசுறான்னா அவன் எது கிடைச்சாலும் திருப்தியாகாதவனா தான் இருப்பான். நீ சொன்னது ரொம்ப தப்பு. இதுதான் பண்ணியிருக்காங்க இவன். இங்க கிடைக்கவே இல்லைன்றது தான் பிரச்சனை. நான் சொன்னது தப்பா? அப்படின்னா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு. உங்க எல்லார பத்தியும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட வழியையும் நீ சேர்ந்து சுமந்துட்டு இருக்க. உன்னை பத்தி நான் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்கிட்ட சொல்லு. உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லு. என்ன கிண்டல் பண்றது நிறுத்து. அதிகமாக தான்டா பேசுகிறேன். சுசு, இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. என்னால நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. சண்டையும் ஒரு பேச்சு வருது நினச்ச இப்படிதான் வருவார். அப்படின்னா இவனாலையும் அதை பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். அவஸ்தா எல்லாரும் என்னோட வழியை நான் சேர்ந்து சுமக்கிறேன் தானே சொன்னேன். உனக்கு புரிஞ்ச மாதிரி எதுவும் பேசாத. இருக்கிறவனுக்கு இல்லாதவனை பத்தி உங்களுக்கு எதுவும் புரியாது. எங்களுக்கு புரியாதுன்னா நீ சொல்ற, எங்களுக்கு எப்படி புரியாதுன்னு நினைக்கிற? ஏன்னா உனக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாது. நம்ம நிலைமை நம்ம யோசிக்கிறது வித்தியாசமா இருக்கலாம். எப்பவும் ஒருத்தர் பத்தின எல்லா விஷயமும் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்காதுதான். ஆனா நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக ஏன் பிறந்த ஏன் இப்படி இருக்கேன்னு நினைச்சு கஷ்டப்படுறதால எதுவும் ஆகாது. நிலைமை மோசமாகும் போது இந்த உலகமே வேண்டான்னு வெறுத்துட்டு இருப்போம். ஆனா எதுவா இருந்தாலும் ஒருத்தரோட விருப்பம் இல்லாம அவங்கள அந்த இடத்துல இருந்து நீ கூட்டிட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்காக தான் நான் உன்னை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வெளியே கிளம்புதான் வந்து வராதீங்க. நான் தோத்து போக கூடாது. நான் தோத்து போயிட்டா எங்க நிலைமை பழைய மாதிரி மாறிடும். நாங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒண்ணு இல்லாம ஆகிடும். தோக்கடிக்கணும் அடிக்கல, புரிய வைக்கணும் அடிக்கல. ஏன் இப்படி? ஏன் என்னால அசைய முடியல? என்ன மன்னிச்சிடு. எதுக்காக நீ இப்போ இதை சொன்ன? இப்போ என்னால எனக்கு பிடிச்சத சுதந்திரமா பண்ண முடியுது. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. உன்ன மாதிரியே நானும் வலையில துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா சிலர் வந்து என்னை காப்பாத்துனாங்க. ஏன்னா அவங்களாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லலாம். அதுக்கு இப்போ என்னன்னு சொல்ற? நல்லது பண்ணுமா, நல்ல விதமா நடிக்கணுமா? உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு ஏன் இப்ப வரைக்கும் உன்கிட்ட இல்லாம இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்ல முடியும். நான் இருந்த மாதிரியே இப்போ நீயும் வழியில இருக்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னால உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னாலும் தெரியல. அவனும் நல்லா சுபாக்கி. இதனாலதான் எனக்கு சுபாக்கி ரொம்ப பிடிக்கும். எடுத்ததே தப்பா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லாதப்ப இருக்கிற வழி என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு யோசி. உனக்கு என்ன பிடிக்கும்னு யோசி. இல்ல உனக்கு என்ன வேணும்னு யோசி. என்னால முடிஞ்ச உதவிய நான் உனக்கு பண்றேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சேர்ந்து பண்ணுவோம். எத்தனை தடவை நான் சொல்றத எதுவும் புரியாம நீ ஓளறிக்கிட்டு இருக்க. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி என்ன காப்பாத்தினாலும் அப்ப இவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாரும் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவன் தினமும் சாப்பாடு கிடைக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அவர்கிட்ட இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து இவரு தானே இங்க மேனேஜர் வேலைக்கு ஆளுங்க வேணும்னு கேட்டாரு. அந்த ரேமன் ஷாப்ல கூட வேலைக்கு ஆளுங்க கம்மியா இருக்கு, வேணும்னு கேட்டாங்க. சீக்கிரமே செகண்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறாங்க. அங்க வேலை செய்ய கூட ஆளுங்க இல்ல. என்கிட்ட கூட பிசினஸ் பண்ற இடத்துல ஆளுங்க வேலைக்கு வேணும்னு கேட்டாங்க. வாங்கடா. எங்களை தப்பா எடுத்துக்காத. அதுக்காக நாங்க உங்களை மன்னிச்சு விடுறோம்லாம் அர்த்தம் இல்ல.
அதே மாதிரி நானே உன்னை மன்னிப்பனான்னு கூட தெரியல. ஆனா எங்களால உன் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தொலைஞ்சு போய் நின்னப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. இதோ இப்போ உனக்கு சுபாக்கி இருக்காங்கல்ல, அதே மாதிரி தான். காஞ்சி மன்னிச்சிரு, அதோட தேங்க்ஸ். காஞ்சி சொன்னதை கேட்டல, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன். ஆனா ப்ளீஸ் உனக்கு பிடிச்சதை என்னானாலும் விட்டு கொடுத்துறாத. அப்பவே வந்திருந்தா லைஃபே மாறி. அவ்வளோதான். ஏன் எமோஷன் ஆகுறீங்க? இந்த முடிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நான் சொன்னா. அப்படின்னு சுசூரி அவங்க கிட்ட தோத்துட்டானா? தோக்கல, இப்பதான் ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி சுபாக்கி, காஞ்சி. ஏய் சு, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. நானும் அவங்கள மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? காஞ்சியை பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமும் பெருசாக தெரியாது. ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் அவங்க இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நவீனத்தோட கஷ்டம் புரியுது. உடனே நீ இப்படி எழுந்தனா அதுக்கப்புறம் என் பேரு சுசூரி, சுஹை சுசூரி. ஆமா, நீங்க? நான் காஞ்சி நாகாமுரா. என்னோட பேரு சுபாக்கினோ. சரி சரி, நாகாமுரா, சுபாக்கினோ. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. நான் இவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நான் சில விஷயங்களை மாத்த ஆசைப்படுறேன். ஒரு பிஸ்கெட்காக நம்ம சண்டை போட்டுக்கிட்டத, நம்ம வாழ்க்கை என்னைக்காவது மாறணும் கனவு கண்டுட்டு இருந்தத, எல்லாரும் சாப்பிட்டா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தத, மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு இருந்தத, நான் நினைச்சதுதான் சரின்னு உங்க எல்லாரையும் பண்ண வச்சத, இதெல்லாம் சரியில்லை, தப்புன்னு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் என்னோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணேன். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா என்ன பண்றதுன்னு என்னால வேற வழியையும் கண்டுபிடிக்க முடியல. என்ன மன்னிச்சிருங்க. இப்போ இதை தவிர என்னால வேற நல்ல வழியையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால அவங்க எனக்கு காட்டின இந்த வழியில நீங்களும் வரணும். நானா இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் விட்டு என் கூட வருவீங்களா? எதிர்காலத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பெல்ட் இருந்திருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? சுசுரி, நீ மட்டும் எங்க கூட இல்லைன்னு வை, நாங்க நேரத்துக்கு தெருவில் செத்து கிடந்திருப்போம். எங்களுக்கு சொல்றதே நீ தானே. நீ சொல்றத நாங்க பண்ணாம இருப்போமா? அதோட நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலை பார்க்க போறோம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே டீமா வேலை பார்க்க போறோம். 2 எபிசோட்ல பார்த்த பசங்களே அவனுங்க ரொம்ப அப்படியே வேற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நம்மளால இதெல்லாம் முடியும் நீ நினைக்கிறியா? நாம ஏதாவது சொதப்பிட்டா? ஆரம்பத்துல எவனும் எந்த வேலையும் உருப்படியா பண்ண மாட்டான். புதுசா வரவன் தப்பு பண்ணதான் அவர் செய்வான். எவ்வளவு வாங்கியிருப்பாரு பாரு. பக்காவா பண்ணிட்டானா அப்புறம் அங்க எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுமே. அதோட உங்களெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, நீங்க எல்லாம் சொதப்ப மாட்டீங்க. சுசூரி, எதுக்காக நீ என்கிட்ட பொய் சொன்னு முதல்ல சொல்லு. உன்கிட்ட எதுவும் இல்லைன்னு நீ சொன்னல, அதெல்லாம் உண்மையே கிடையாது. நீங்க எல்லாரும் கலக்கிட்டீங்க. உனக்காக ஒரு கூட்டமே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். காஞ்சி, நல்ல வேலை, உனக்கு எதுவாக சுபாக்கி. கொஞ்சம் இரு. என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாரோட ஃபீலிங்ஸையும் நீ சுக்குநூறா போட்டு உடைச்சிருக்க. காஞ்சி, கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. காஞ்சி மேலையும் மத்தவங்க மேலையும் உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற. ஆனா நீ உன்னை பத்தியும் யோசிச்சியா? காஞ்சி மாதிரி மத்தவங்களும் உன் மேல அதே அன்பு வச்சிருக்காங்க. நீ இங்க இருக்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. அதோட நீ இங்க இருக்க ஆசைப்படுறேன்னு அவங்களுக்கும் தெரியும். உன்னோட அந்த ஆசையை காப்பாத்ததான் அவங்க இவ்வளவு நேரம் சண்டை போட்டாங்க. சக்குரா டீமும்
காஞ்சி டீமும் சேர்ந்து அதுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கடைசியில நீ உன்னையே தியாகம் பண்ண துணிஞ்சிட்ட. நீ இங்க இருக்கணும்னு மத்தவங்க ஆசைப்பட்டதையும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டல. இருங்க இருங்க போதும். அதுதான் கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. பரவாயில்ல விடு காஞ்சி. ஃப்ரெண்டு சண்டை சார். சுபாக்கி சொல்றது உண்மைதானே. சகுராம என்கிட்ட தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும் தான் சொன்னான். எல்லாரும் எனக்காக காயப்படுறது கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நான் இங்க இருந்து போனா பிரச்சனை முடிஞ்சிடும் நினைச்சேன். என் பிரச்சனையை தீர்க்கணும்னா மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கணும்னு தெரியாமலே இருந்தேன். எல்லாத்தையும் பாதி மனசோட முடிவு பண்ணேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீ ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லல? ஆரம்பத்துல இருந்தே நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஒருவேளை பிரச்சனை பெருசாச்சுன்னா நீ எங்ககிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். ஒருவேளை நீ சொல்லியிருந்தா கூட என்ன ஆனாலும் நான் உன்னை காப்பாத்தி இருப்பேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எங்களை நம்பு. நீ மறுபடியும் இந்த மாதிரி உன்னை பண்ண நீ வை, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. உன்னை அவ்வளவு பிடிக்கும். என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ரொம்ப நன்றி சுபாக்கி. ஏப்பா போதுண்டா ஏப்பா, என் மனசு விட்டு நான் நிறைய விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ பிடிச்ச பொண்ணுக்காக நீ இவ்வளவெல்லாம் பண்ணிருக்க. அவளை பிடிக்கணும் அவகிட்ட சொல்ல மாட்டியா? என்ன நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்து. உங்களை மயிலாக டப் டப்ல பேசுனீங்க. ஒண்ணா சேர்ந்துட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? இதெல்லாம் அவங்களா முடிவு பண்ண வேண்டியது. இல்ல இல்ல, சுபாக்கி சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். சீக்கிரமா டேட்டிங் ஆரம்பிங்க. நீங்க 2 பேரும் பொருத்தமான ஜோடி. ஆமா உண்மைதான். சகுரா, நீ என்ன சொல்ற? எனக்கு அது சம்மந்தம் இல்லை. சகுராவோட ரொமான்ஸ் சென்ஸ் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி யாராவது பேசிட்டு இருந்தா செவந்து போயிருப்பானே. எப்படி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ச்சே. எனக்கு நீங்க சண்டை போடுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னாச்சு சக்குரா? ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? சோ நீ சொல்ல. நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் தெளிவா சொல்லு சகுரா. சண்டையில ஜெயிக்கிறதையோ தோக்குறதையோ பத்தி நீ யோசிக்கல, அதானே நீ சொன்ன? யாருக்கு என்ன ஆனாலும் இந்த ஊரையும் இந்த பொண்ணையும் பாதுகாக்கணும் தானே சொன்ன? ஆமா, அதை தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாம நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனா சண்டை போடும்போது தான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட இருக்கிறவங்க அடிபட்டு கீழே விழுகிறத என்னால பார்க்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. ஆனா உண்மை என்னன்னா, யாருமே தோக்காத மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை என்னால தான் பண்ண முடியல. அதைத்தான் என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. என்னால பேச தெரியாது, பேசி மாத்துறது வராது உனக்கு. நான் பேசுறது குழந்தைத்தனம் மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் இல்ல, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். கூட இருக்கிறவங்க அடி வாங்குறத பாக்குறது கஷ்டம்தான். அந்த வலியை யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத தான் முதல்ல கத்துக்கிட்டேன். நீ சொன்ன விஷயம் வேணா குழந்தைத்தனமா இருக்கலாம், ஆனா நீ மட்டும் அதை கத்துக்கிட்டனா அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் உன்னால சுலபமா சமாளிக்க முடியும். நீ எப்பவும் இப்படியே இரு. எப்பவும் இதே வேகத்தோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா, எதையும் விட்டு கொடுக்காதவனா இரு. நிச்சயமா உன்னால சாதிக்க முடியும் சக்குரா. சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சக்குரா எங்க மேல அவ்வளவு அன்பா? எனக்கும் சந்தோஷமா இருக்கு சக்குரா. நான் ஆபத்துல இருக்கும்போது நீ நீதான் கடைசியால அடி வாங்கிட்டு இருப்பன்னு பார்த்தா நீ என்ன பேசிட்டு இருக்க? இது நினைச்சு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்குரா. பாவி பசங்களா இருக்காங்க, ஆனா இவங்க தான் பெஸ்ட் இல்ல. இங்க பாரு, இவங்கள உன் பக்கம் இழுக்க நினைச்சா அவ்வளவுதான். என்ன பேசுற நீ? உனக்கு பிடிச்சவங்க மேல நான் எப்பவாவது கை வைப்பேனா? ஆனா நானு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். சக்குரா எப்படி அவன் வாழ்க்கையில வர போறாங்கிறத பார்க்கணும். நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். என்னாச்சு, என்ன விஷயம்? இன்னைக்கு நடந்ததுக்கு நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க இடத்தெல்லாம் இப்படி நாசம் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது உண்மையிலேயே நல்ல விஷயம். நீங்க தான் இப்ப சரி பண்ண ஒண்ணா போறீங்க. சேர்ந்து வேலை பார்க்க நாங்க தயார். கண்டிப்பா. ஆனா உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல என்னால வேலைக்கு எடுத்துக்க முடியாது. ஒரு ஆர்வ கோளாறுல நான் அப்படி சொல்லிட்டேன். எனக்கு புரியுது. முதல்ல வேலை கிடைக்கிறவங்க மிச்சம் இருக்கிறவங்கள பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எங்க கையில தான் இருக்க. அப்புறம் ஷிசுகா, நரிட்டா
இன்னைக்கு நடந்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிட. பரவாயில்ல. நான் இந்த ஊர்ல வேலை பார்க்க போறேன்னு சொன்னதும் நீ என்ன ஃபீல் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுத. எங்களை பார்த்து நீ கொஞ்ச நாளைக்கு பயப்படுவ. ஆனா உனக்கு ஏதாவது பிடிக்கல, ஏதாவது சரியில்லை அப்படின்னா இல்லை எங்க ஆளுங்க பிரச்சனை பண்ணா சொல்ல. ஏன்னா அவங்க பண்ற எல்லாத்துக்கும் நிச்சயமா நான் தான் பொறுப்ப. அவங்க யாராலையும் உனக்கு எந்த ஆபத்தும் வராத. அவனா இவன்? நீ சொன்ன மாதிரி நான் பயந்து போய் தான் இருக்கேன். ஆனா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கும் புரியுது. அதை விட முக்கியமா நானும் உங்களை மாதிரி தான். ஏன்னா இங்க இருக்கிறவங்க தான் என்னையும் காப்பாத்தினாங்க. அதனால அவங்க உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னதுக்கு இல்லை நீங்க இங்க வேலை பார்க்க போறதுக்கு நான் முடியாதுன்னு மறுக்க கூடாது. நம்ம எல்லாரும் ரோபோ இச்சிசா நமக்கு பண்ண எல்லா உதவிகளுக்கும் ஏதாவது நல்லது பண்ணணும். கரெக்டாக எங்கே இருக்கு சொல்லுங்க மாஸ்டர். ரொம்ப நன்றி. சரி அதெல்லாம் விடுங்க. உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இல்ல? யாரோ ஒருத்தர் உங்களை ஷிசுகாவை கூட்டிட்டு வர சொல்லி வேலை கொடுத்துருக்காங்க. ஆமாம் அவன் ஆமால்ல, உண்மைதான். என்ன பண்றது? என்ன பண்றது புரியலையே. பரவாயில்ல விடுங்க. இன்னொரு நான் gang பேசி அந்த அனுப்புவான். பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். நீ போய் பேச போறியா? தோத்தவன் பேசுறத முதல்ல யார் காது கொடுத்து கேட்பா? கொடுத்த வேலையை சொதப்புனதே பெரிய தப்பு. உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது அவனா? ஆனா ஒண்ணு, ஃபியூரனுக்கு எதிராக பயன்படுத்த இப்போ என்கிட்ட இந்த விஷயமும் இருக்கு. நம்ம ஃபியூரினஸ் இருந்தவங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம யூனிஃபார்ம் கூட போடல. நீ எங்க எதுக்காக பார்த்துருக்கோம். எதுக்காக நீ இங்க அங்கே வந்திருக்க? கேட்டு போட்டு வந்தானா? மூடிக்கிட்டு இருக்கியா? என் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணாலும் போவேன். அவனே தான். என் வாழ்க்கையில நான் எப்பவும் அப்படிதான் பழகிருக்கேன். எங்க ஃபன் இருக்கோ, எங்க மனசுக்கு நிம்மதி இருக்கோ அங்கதான் போவேன். வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சிடணும். இல்லைன்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஏய், அப்பா. இந்த சுபாக்கினும் அப்புறம் காஞ்சியும் நிஜமாவே பெரிய ஆளுங்க தான் இல்ல? அப்படியா சொல்ற? என்ன கேட்டா அவங்க அவ்வளவு பெரிய ஆளுங்கலாம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க 2 பேரை விட ஹிடாக்கா தான் பெருசா இருப்பான். இது ஐட்டு சொல்லடா. உனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சுதா? இன்னைக்கு எபிசோட் செம்மையா இருந்தது. ஆனா நானே வந்து ரொம்ப எமோஷ்னல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் வந்தேன். திரும்பவும் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஓவர் எமோஷ்னல் ஆயிடுச்சு. கண்ணு கலங்கிடுச்சு. ஒன்று விட்டா நான் அழுதுருப்பேன். ப்ளஸ் வந்து அந்த பையன் அந்த வறுமையில் இருந்த அந்த கேங் அந்த பையெல்லாம் பேசும்போது அவனை ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நினச்சாலும் எல்லாருக்காக வந்து அவன் இருந்திருக்கான். அந்த பொண்ணை கூட ஃபஸ்ட்டில் எங்ககிட்ட வா, எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் வந்து எல்லாரையும் அவனோட ஒரு ஆளாக பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் அவ்வளோ ஒன்றா அவ்வளோ இதாக இருந்திருக்காங்களா, அதனால் அந்த பொண்ணை இங்கேருந்து அங்கே போகவே அப்படி சொல்லியிருக்கான்றது இப்போ தான் டீப்பாக புரியுது. எந்த எமோஷ்னலாக அவன் அந்த மாதிரி பேசினான் அப்படிங்கிறது. அவ்வளோதான். இதுக்கு மேலே எது சொன்னாலும் அதை பற்றி எது பேசினாலும் கண்டிப்பாக நான் அழுதுருவேன். அதனால் நீங்களே பேசி நீங்களே முடிச்சிருங்க. இல்லைங்க, ஆனால் எனக்கு வந்து போன எபிசோடே அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவன் சைடு அந்த வார்த்தைங்க நான் அது சொன்னேன், அந்த டைலாக் அவன் சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. அவனை பார்த்தா வேறு மாதிரி ஏதோ ஸ்டோரி இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க கெட்டவங்களாக ஃபீல் ஆகலான்றது எனக்கு அப்பயே ஆச்சு. இப்போ அது தெளிவாயிடுச்சு. ஏன்னா அவன் இப்போது இவ்வளோ நேரம் அவன் பார்த்த அந்த முகத்துக்கும் இப்போ அவன் ஃப்ளாஷ்பேக் காட்டி அவன் முகத்துக்கும் அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ நல்லவனடா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அவன் எடுத்த வேக்கு அவன் மட்டுமே காரணம் இல்லை, இந்த சொசைட்டியும் ஒரு காரணன்றது தான். வேறு வழியே இல்லை. ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கானா? அப்படி இல்லை. இப்போ சாக்குரா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எப்படி பார்த்தான் அதே விஷயந்தான். அவன் சுற்றி பார்த்த எல்லா மக்களும் அதே தான். அவனை ஏட் பண்ணுறாங்க, அவனை வெறுக்கிறாங்க, காரணமே இல்லாமல் அவனை வெறுக்கிறாங்க பண்ணுறாங்கன்றப்போ அவனுக்கு அது தெரியவே இல்லை. அதுக்குள்ளேயே ஊறி பழகி ஒரு மாதிரியாரி இப்போ அப்படி நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அதே தான் இவனுக்கும். இப்போ அவன் கடந்து இன்னொரு வேலை நம்ம எடுப்போம், வேற எங்கன்னா போய் பார்ப்போன்னு வந்தான். இங்கே ஒரு புது மனுஷங்களை பார்த்து அப்படி நிற்கிறான். அதே தான் இவங்களும் இத்தனை வாட்டி இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்கல, இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை சந்திக்கலை. அப்படியே இருந்து அப்படியே ஒதுக்கி அவங்கள அந்த இடத்துலையே நிற்க வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு பணக்காரங்க காசு கொடுத்து அவங்கள அதே இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அதை தாண்டி வர எதுவுமே தெரில. இப்போ தான் இப்படி ஒரு ஆளுங்க இருக்காங்க, இப்படி ஒரு நம்மளையும் புரிஞ்சுப்பாங்கன்றதெல்லாம் இப்போ தான் அவங்களும் உணர்றாங்க. ஃபஸ்ட் டைம் சாக்குரா பார்க்குற அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது அழகாக இருந்தது. இந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய இருக்கும். அவ்வளோதான், இந்த உலகமே இப்படி தான்றப்போ நம்ம வெவ்வேறு இடத்துக்கிட்ட மாறுறப்போ தான் புது புது மனுஷங்களை பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும். சுற்றி இருக்க 4 பேரே பார்த்துட்டு அவ்வளோதான் உலகமே தான் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடும். ஸோ அப்படி இல்லைன்றது இந்த ஆத்தர் வந்து நல்லா ஆணில் வச்ச மாதிரி சொல்கிறாரு. அப்படி கிடையாது, அதை தாண்டி வா, இன்னும் பாரு இருக்கும் அப்படின்றது வந்து அந்த தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதன்றதை நம்ம சொல்லிகிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஆனால் அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவன் அவன். ஏன்னா அவனுக்கு இல்லைனாலும் கூட இருக்கவங்க பசியில் இருக்கக்கூடாது, அதுக்காக ஒரு வே எடுத்து யோசிச்சு ஒன்று பண்ணது தான் அது. ஸோ
ஸோ அதில் நல்லது கெட்டதெல்லாம் அவனுக்கு பார்க்கறதுக்கு ஆப்ஷனே இல்லை. கொடுக்குற வேலை கிடைக்கிறதே நம்மளுக்கு பெருசு. அந்த வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு காசு. அதுலேயும் நான் நியாயம் தர்மம் பார்ப்பேன், இது நல்லது இது கெட்டது நான் பிரித்து பார்ப்பேன்னா இங்கே சாவாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் அதை செஞ்சுட்டு இருந்தான்றது அவன் சொல்கிறப்ப அது புரிஞ்சது. அது இவர் அழகாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அது புரிஞ்சு அது அழகாக அது விளக்குனாரு. அதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ ஒரு இடத்துல இருந்து நீ ஒரு வழிபடுறனா, அதேமாதிரி நானும் ஒரு இடத்துல இருந்து நானும் வழிபட்டுருக்கேன். எல்லாருக்குமே வழி இருக்குது. எனக்கு சாப்பாடு கிடச்சிச்சு அதனால் நல்லா இருக்கேன்றது அர்த்தம் இல்லை. உனக்கு சாப்பாடு கிடைக்கல அதனால அது மட்டும்தான் உனக்கு ரீசன் அப்படின்னு கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு விதத்தில் பெயின் இருக்குது. எல்லாருமே ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் இருப்போம். காசு இருக்கிறவனுக்கு உடம்பு இருக்காது, உடம்பு இருக்கான்ட்டு காசு இருக்காது. அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்ம நினச்சினப்போ பணக்காரங்களாம் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை, ஆனால் நினச்சது சாப்பிட முடியாது. அதுவே பெரிய நரகம் தான். அவங்ககிட்ட எல்லா காசும் இருக்கும், நினச்சா வாங்க முடியும். ஆனால் நினச்சதை சாப்பிட முடியுமானா அந்த மாதிரி ஒன்று இருக்காது. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. யாருமே இங்கே சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டுல இருக்கோம் அப்படின்றது வேணாம். தொடர்ந்துலாம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துருவோன்றது மட்டும் கேரண்டி. அந்த நம்பிக்கை கூட விட்டுறக்கூடாது. இவ்வளோதான் அப்படின்னு இப்போ அவன் முடிவு எடுத்தான் பாருங்க, அந்த பொண்ணுக்கு சொன்னான் பாருங்க, அது மட்டும் தான் நான் மறுக்கிறேன். நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும், அதை தாண்டி நீ வந்து பறக்கிறதுக்கு ஆசைப்படாது, அது நடக்கவே நடக்காது நம்மளுக்கு அப்படின்றது வந்து அவன் வெறுத்து பேசின விஷயம். அதை மறந்துட்டான். இப்போ இந்த மாதிரி ஆள் பார்க்குறப்ப தான் அவளும் இங்கே வந்து போராடி இப்போ ஒரு இடத்துக்கு ஓடி வந்து நின்னா கிடச்சிச்சு, நீயும் வந்தால் கிடச்சிச்சு. அவ்வளோதான். போராடுறதை விட்டுட்டோம், இவ்வளோதான், இதுக்கு மேலே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டோன்னா அது நின்றோம். இல்லை இன்னும் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோன்ட்டோன்னா கிடைக்கும். இப்போ அவர் சொன்னார், இதை அவங்க மொத்த பேருக்கு என்னால் வாய்ப்பு கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அது கிடச்சா நான் பெட்ரு, அதுவே எனக்கு போதும், நான் மற்றவங்கள பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் கையில் இருக்குன்னு சொன்னாங்க பாருங்கள், அதுதான் பாயிண்ட். அது வேறு லெவலில் இருந்துச்சு. இல்லை, அது எங்களுக்குமே இருக்கும். இப்போது இப்போ எங்களுக்குமே வந்து சொல்கிறது நிறைய பேர் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்லாம் ஆசை இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி பர்சன்ஸ் அமையவே மாட்டோம். ரொம்ப இந்த மாதிரி ட்ரூவா உண்மையா மனசார அப்படின்றது நம்மளை சுற்றி கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் இப்போலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது கிடைக்கலன்னா அது கஷ்டம்தான். நம்ம அப்படி இருந்துக்க வேண்டியது தான். இப்போ இங்கெல்லாம் வந்து அமைஞ்சது, அது மாறுறாங்க, அவனும் மாறினா. அப்படி அமையலைன்னா அவனோட நிலமை கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்திருக்கும். அதுதான் ரியாலிட்டி. ஸோ எங்களுக்கு வந்து அதனால தான் யூடியூப் ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். இப்போ கமெண்ட்டில் வந்து நீங்கள் பேசுறீங்க, பக்கத்தில் இல்லை, கூட வந்து நம்ம எதுவும் பேசி பழக போகிறது இல்லை, அது வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ஸோ பட் நீங்கள் பேசுகிற அந்த வேர்ட்ஸ், அந்த கமெண்ட் மூலயமா உங்கள் கூட நான் கனெக்டில் இருக்கேன், அது ஒரு சந்தோஷம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருசு யூடியூப்பில். இல்லை, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்தப்போ நான் பயந்து தயங்கினதே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேட் கமெண்ட் வரும், நம்மளாம் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் உள்ளே இறங்கினேன். ஃபஸ்ட்டு நான் அபிராஜ் சேனல் இறங்கினது, அங்கேயே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆரம்பிச்சிச்சு. நம்மளையும் பார்க்குறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்கன்றதே எனக்கு அவ்வளோ புதுசாக இருந்தது. ஆனால் வரப்போ இல்லை, ஏன்னா நான் மற்ற சேனல்லாம் பார்ப்பேன், அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன், எல்லாமே திட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும், ஹேட் பண்ணுறது, ரீசனே இல்லாமல் எல்லாருமே ஏதோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும்னு நினச்சி. இல்லை, அப்படியே மாறிச்சு. இப்போ இந்த சேனலில் வரப்போ அதே தான், ஃபுல் பாசிட்டிவ் தான். எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க, இது பண்ணாங்க, எங்களுடைய மூஞ்சி அதை பற்றிலாம் எதுவுமே பேசலை. ஃபுல்லாக நாங்கள் பேசுறதையும் அந்த அனிமையாக அதை பற்றி மட்டுமே பேசுகிறப்போ ஓகே, நம்ம நினச்சதெல்லாம் தப்பு பழகுது, நம்ம தான் ஒன்று அப்படியே கற்பனை, இப்படின்னா நம்மளுக்கும் அப்படி தான் நடக்கும், நம்மளாம் நினச்சிக்கிட்டோன்றது எனக்கு அங்கே தான் உடஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கும்போது பயம் இருக்க தான் செய்யும். பட் இறங்கினதுக்கப்புறம் அங்கே நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறப்ப தான் இல்லை நம்ம நினச்சது சரி தப்புன்றது அங்கே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு இந்த அனிமையில் பார்க்கறதுக்கும். அவங்க ஒரு வே எடுத்து வரப்போ அங்கே ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகுது வருதுன்ற மாதிரி தான் எங்களுக்குமே நடக்குது. அதுதான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அது எங்கள் லைஃபோடுமே நிறையவே கனெக்ட் ஆச்சு. அப்புறம் இதில் வந்து இந்த சாக்குரா அவள் ஃபீலிங்ஸ் புரிஞ்சு என்ன சொல்கிறது, சண்டை போட்டு ஜெயிக்கிறது மட்டும்தான் ஜெயிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு வந்து இல்லை, எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சொன்னது ப்ளஸ் உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியலன்னு சொன்னது, உங்களை மாதிரி என்னால் பேசி ஒருத்தரை திருத்தவே முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்தளவுக்கு பேச வராது. அவ்வளோ அழகாக பேசி புரிய வைக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதையும் அவன் சொன்னான். அதே மாதிரியே பாருங்கள், எண்டில் அந்த ஒரு குர்த்தி கிளிப்பு போட்டாங்களே, நான் கூட ரொம்ப சீரியஸாக பார்த்தேன். ஹைட்டு இதெல்லாம் சொல்ல எனக்கு சத்தியமாக புரியல. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹைட்டுன்னு அதை வச்சு சொல்கிறானேங்கிறது எனக்கு லேட்டாக புரிஞ்சு, அப்போ தான் ரொம்ப சிரிப்பே வச்சு எனக்கு. ஸோ சாக்குறா அவ்வளோதான். அந்த சீசன் முடியறதுக்குள்ளே ஏதாச்சும் மாறணும்னு பார்க்கணும். ப்ளஸ் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி அவனும் பேசி ஏதாச்சும் பண்ணி மாற்றுவானா அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். அதாவது பெரிய ஆள்னு சொன்னது வந்து அவன் வந்து பெரிய ஆள் இந்த ஹைட்டு எடுத்துக்கினார். ஐயா டே என்ன பேசுகிறீங்க, என்ன மேட்ச் என்னன்னே தெரியாமல் பேசிக்கிறேடா அப்படின்னு. அதுதான் அந்த இன்னசென்ட், அதுதான் இவங்க இன்னும் குழந்தையாவே இருக்கிறாங்கன்றது. அதுதான்
அவன் பையன் பேசுறது பண்ணுறதெல்லாம் பார்த்தா அது ரகடாக அப்படி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை இது. அது எல்லாருமே அப்படி தான் ஒரு வகையில். அது நல்லா தான் இருந்தது. ஸோ இது சொல்கிறப்போ அவன் சொன்னான் பாருங்க, அதே விஷயந்தான். என்னால் முடியாத அவங்க பண்ணுறாங்க, அவனால் முடியாது நான் பண்ணுறேன், அவ்வளோதான்டா. உனக்கு வந்து 2 பேர் பேசுகிறாங்கடா, ஒருத்தன் போதுண்டா. அதேதான். ஆனால் அவர் சொன்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கான அட்வைஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லோ மண்டை அவனுக்கு சேர்த்து சொன்ன மாதிரி தான் இந்த விஷயம். ஏன்னா அவனும் அதே ஃபீல்டில் தான் இருந்தான். என்னால் எதுவுமே பண்ண முடியல, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்றப்போ, ஏன்டா நீ வேணுன்றதுக்கு தான்டா இவ்வளோ பேர் பண்ணுகிறாங்க. ஸோ அது அவனுக்கும் அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை எல்லாமே அவனுக்கும் சேரும். அந்த பொண்ணும் வேறு லெவல். ஏன்னா இவனும் வேறு லெவல் தான். வந்தோடனே அவனுக்கும் அது தோணிச்சு பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, ஏன்னா எங்களை பார்த்து நீ பயந்து இருப்பேன். இப்போ நான் ஒரு டைம் இங்கே இருக்கும்போது ஏதாவது செய்கிறப்பையும் ஒரு பயம் உனக்கு இருக்கும்ல, அப்படி இருந்தால் சொல்லிடுன்ட்டு அவனும் மெச்சூர்னா இந்த பொண்ணு நானும் அந்த வழியிலேருந்து வந்தவன் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லி டக்குன்னு இந்த பொண்ணு பேச்சு எல்லாமே மெச்சூரில் வேறு லெவலில் இருக்கிறாங்க. நம்ம சாக்குறத தவிர அது வேறு லெவலில் இருந்துச்சு. அது குழந்தை பாவம். நம்ம சுபாக்கி கூட இவ்வளோ எமோஷன் ஆவார், இவ்வளோ பாசம் வைப்பார். ஏன்னா அந்த மனுஷன் அதுக்காக ஏங்குற ஆள் தான் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்து கடந்து அந்த அன்புக்காக தேடுறவங்க தான் அவங்கெல்லாம். ஸோ அவரு வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ எமோஷன் ஆனதுலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை குறிப்பாக இந்த எபிசோடு பார்க்குறப்ப சாக்குரோ சொன்ன டைலாக் யாருமே தோக்காமல் ஒரு இது முடிக்கிறது எப்படின்றப்பெல்லாம் எனக்கு அந்த மேரத்தான் ஒரு இது ஞாபகம் வருதுங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டில் ஓடியாந்துருவாங்க, அந்த கால் வந்து பிடிச்சிக்கும், அந்த தசை பிடிச்சிக்கும். அப்படியே விழுறப்போ பின்னாடி இருக்கவங்க வந்து அவங்கள எழுப்பி அவங்கள தள்ளி ஒன்றா போவாங்க, அவங்கள தள்ளி விட்டு புஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி இருக்கும். ஸோ அந்த ஃபீல் எனக்கு இங்கே கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் ரியாலிட்டியும் நடக்குது. அந்த மாதிரி நிறைய நடக்குது, எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. உலகம் இன்னும் மாறல. இது வந்து என்ன சொல்கிறதுன்னா அழிய நிலமையில் இல்லை. இன்னமும் அது வந்து மாறத்துக்கான நிறைய வாய்ப்புங்க இருக்குது. இந்த மாதிரி மனுஷங்களாம் இருக்காங்கன்றதை அந்த மாதிரி வீடியோ பார்க்குறப்பல எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.